14வது ஆடவர் ஹாக்கி இளையோர் உலகக்கோப்பை போட்டிக்கான வெற்றி கோப்பையின் பயணத்தை சென்னை எழும்பூர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி மைதானத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். முழு விவரங்கள் என்ன? 14வது ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டிகள் வருகின்ற 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. சென்னை மற்றும் மதுரையில இந்த போட்டிகள் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டிக்கான அந்த தொடக்க விழா நிகழ்ச்சியானது இன்று தினம் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்றது. துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று இந்த ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கான இந்த கோப்பையை அறிமுகப்படுத்தி இந்த போட்டிக்கான இந்த சின்னத்தையும் அறிமுகப்படுத்தினார். காங்கேயின் காலை கையில ஹாக்கி மட்டை இருக்கக்கூடிய வகையில அந்த சின்னமானது வடிவமைக்கப்பட்டிருக்கிற அந்த சின்னத்தையும் அறிமுகப்படுத்தினார். இந்த உலகக்கோப்பை போட்டியில இந்திய அணியோடு சேர்த்து மொத்தம் 23 அணிகள் பங்கேற்கிறது. ஜெர்மனி, சவுத் ஆப்பிரிக்கா, கனடா, அயர்லாந்து, பாகிஸ்தான், சிலி, சுவிட்சர்லாந்து போன்ற 23 அணிகள், இந்திய அணியோடு சேர்த்து 23 அணிகள் இந்த உலகக்கோப்பை போட்டிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த போட்டிக்கான அந்த தொடக்க விழா நிகழ்ச்சியில உரையாற்றிய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், திமுக தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சிதான் தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறையினுடைய பொற்காலம். அதனை உறுதிப்படுத்தும் விதமாக பல்வேறு சர்வதேச போட்டிகள் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டு வருகிறது. அதனுடைய அடுத்த மைல்கல்லாக தற்போது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நடத்தப்படுவதாக பெருமிதம் கொண்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.